வணக்கம். வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தொடரும் வாழ்வீட்டு சம்பவங்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும், சாணக்கியன் கோரிக்கை. வரி செலுத்துவோருக்கு பாதகமின்றி அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என IMF தலைவர் தெரிவிப்பு. கலந்துரையாடல் வெற்றி, எரிபொருள் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை, அமைச்சர் நலிந்த ஜாதிச. உக்ரைனிற்கான பாதுகாப்பு உதவியை இடைநிறுத்தியது அமெரிக்கா, ரஷ்யா வரவேற்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் குறித்த விடயத்தினை முழுமையாக முன்வைக்க முடியாத வகையில் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தமது உரையை ஆரம்பித்த வேளை குறுக்கிட்ட சபாநாயகர் இந்த விடயத்தினை சபை ஒத்திவைப்பு பிரேரணையூடாக முன்வைக்குமாறு கோரினார். இது ஒரு தேசிய பிரச்சினை அல்ல, நாடாளுமன்ற நடைமுறைக்கமைய இதற்கான நேரத்தினை தற்போது வழங்குவதற்கான சாத்தியம் இல்லை. சபை ஒத்திவைப்பு பிரேரணை ஊடாக இந்த விடயத்தை முன்வையுங்கள். அவ்வாறு இல்லை என 27(2) கீழ் இந்த விடயத்தை கேள்வியாக முன்வைக்குமாறு சபாநாயகர் இதன்போது வலியுறுத்தினார். இந்த நிலையிலேயே சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதையடுத்து கருத்துரைத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்னதாக பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது 92(2) கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஒரு நிமிடம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கேள்விகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரினர். இதன்படி தமக்கான நேரத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். வரி செலுத்துவோருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் இந்த நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி இதனை குறிப்பிட்டுள்ளார். மறுசீரமைப்பின் போது வரி செலுத்துவோரை பாதிக்காத வகையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களை விவேகத்துடன் நிர்வகிப்பது முக்கியம் என அவர் கூறினார். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை அரசுடைமையின் கீழ் பராமரிக்காமல் அல்லது பகுதியளவிலோ அல்லது முழுமையாகவோ விற்பனை செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது நிறுவனங்கள் பாதீட்டையோ அல்லது அரசு கடனையோ பாதிக்காத வகையில் பராமரிக்கப்படுவதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தங்களை கடைபிடிப்பதே இலங்கையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கான சிறந்த வழி என இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைவரும் அதை அங்கீகரிப்பது முக்கியம் என அவர் தெரிவித்தார். அதேவேளை இதனை கடினமான மாற்றங்களுடன் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்துவிட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் சீர்திருத்தங்களை கடைபிடிப்பது எதிர்காலத்தை மிகவும் எளிதாக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் முன்வைத்துள்ள புதிய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளரான அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் விநியோகஸ்தர்களின் பரிந்துரைகளை பற்றி கலந்துரையாட மேலும் ஒரு சந்திப்பு எதிர்வரும் 18ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். அதேவேளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சூத்திரத்தை செயல்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கிடையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சில விடயங்களை முன்வைத்துள்ளனர். அந்த விடயங்களை விவாதிப்பதற்காக புதிய சூத்திரம் செயல்படுத்தப்படும் அதேவேளையில் விநியோகஸ்தர்கள் பரிந்துரைகளுக்கும் செவிசாய்க்கும் வகையில் மீண்டும் ஒரு முறை 18ஆம் தேதி காலையில் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூல
பதிவுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் 12 நள்ளிரவு வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இது தொடர்பான அறிவிப்பினை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் 336 பிரதேச சபைகளுக்கான தேர்தலுக்கு அஞ்சல் வாக்களித்தமை தகமை பெற்றுள்ளவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலப்பகுதி 2025 3/3 2025 3/12 நள்ளிரவு 12 மணியாகும். எவ்விதத்திலும் இந்த திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள மக்களுக்கு சரியான முறையில் உண்மையை கூறுங்கள், உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அவர் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். வைத்தியர்களுடைய சம்பளத்தில் சாதாரணமாக மேலதிக நேரத்தை கணக்கிடுவார்கள். அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை வைத்துத்தான் அது கணக்கிடப்படும். இப்பொழுது அவர்கள் 120 மணித்தியாலங்கள் வேலை செய்வதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகரிக்கப்பட வேண்டிய சம்பளம் குறைவாக காணப்படுகின்றது. வைத்தியர்கள் போராட்டம் செய்கிறார்கள் என்றால் நாட்டில் உள்ள வைத்தியர்கள் அனைவரும் முட்டாள்களாக இருக்க வேண்டும். இவர் மாத்திரம்தான் கெட்டிக்காரராக இருக்க வேண்டும். உங்களுடைய பக்கம் 16 பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய வைத்தியர்கள் இங்கிருந்து இங்கிலாந்திற்கு சென்று பணியாற்றுகிறார்கள். அந்த நிலைமைக்கு தள்ளி இருப்பவர்கள்தான் இவர்கள்தான் காரணம். நாட்டில் உள்ள மக்களுக்கு சரியான முறையில் உண்மையை கூறுங்கள், உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் என அர்ச்சுனா தெரிவித்தார். பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களை மாகாண சபைகள் நடத்துகின்ற நிலையில் தேசிய பாடசாலை என்ற பெயரில் மாகாண சபைகளுக்கு கீழிருந்த பல பாடசாலைகளை மத்திய அரசு எடுத்திருக்கின்றது. இது மக்களாட்சி மறுக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடகம் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வை முதன்மையாக கொண்டு மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. பல நாடுகளில் பல்கலைக்கழகங்களை மாகாண சபைகள் நடத்துகின்ற நிலையில் தேசிய பாடசாலை என்கின்ற பெயரில் மாகாண சபைகளுக்கு கீழிருந்த பல பாடசாலைகளை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. இது மக்களாட்சி மறுக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடாகும். இந்தியாவில் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இந்திய மத்திய அரசுக்கு நிதி அளிக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கின்றன. இதற்கு காரணம் அதிகாரம் அதிகமாக அந்த மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார். தங்கச்சி மடத்தில் இன்று நடைபெற இருந்த மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் காத்திருப்பு போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படகுகளையும் எந்தவித நிபந்தனைகளையுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கிடப்பில் போடப்பட்டுள்ள இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை துரிதப்படுத்தி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மீனவர்கள் காத்திருப்பு போராட்டம் தொடங்கி இன்று 5வது நாளாக நடைபெற்று வருகின்றது. மீனவர்களின் 5வது நாள் போராட்டம் இன்று மீனவர்களின் தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். இதையடுத்து தங்கச்சி மடத்தில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் அதிகளவு வரவழைக்கப்பட்டு தீயணைக்கும் கருவி உள்ளிட்டவருடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தயாராக இருந்தனர். இந்த நிலையில் மீனவர்கள் போராட்ட குழு நடத்திய அவசர ஆலோசனை கூட்டத்தில் நேற்றிரவு தமிழர் அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இலங்கை கடற்படை வசமுள்ள மீன்பிடி படகுகளுக்கு தமிழக அரசு வழங்கும் இழப்பீட்டுத் தொகையை 6 லட்சத்தை உயர்த்தி 8 லட்சம் வழங்கப்படும். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் தின உதவித்தொகை 350 உயர்த்தி 500 வழங்கப்படும். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் மத்திய அமைச்சரை மீனவர் குழு சந்திக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு வெளியானதின் அடிப்படையில் மீனவர்கள் இன்று நடத்த இருந்த தீக்குளிப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இருப்பினும் தங்கச்சி மடத்தில் நடைபெற்று வரும் மீனவர்களின் காத்திருப்பு போராட்டம் தொடரும் எனவும் மீனவர்களின் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து இன்று மாலை மீனவர்களுக்கு கலந்து ஆலோசித்துவிட்டு அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றுடன் 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வன வெளிநாட்டு செய்தி.
உக்ரைனிற்கான பாதுகாப்பு உதவியை இடைநிறுத்தும் அமெரிக்காவின் தீர்மானத்தை வரவேற்றுள்ள ரஷ்யா தனது நாட்டிற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடைகளை நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவு உண்மையென்றால் இது உக்ரைன் அரசாங்கத்தை சமாதான முயற்சிகளை நோக்கி உண்மையாகவே திருப்பிவிடும் என கிரெம்ளின் பேச்சாளர் திமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். சமாதானத்திற்கான மிக சிறந்த பங்களிப்பு இதுவென அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்திக் கொண்டால் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்கு ஐரோப்பிய நாடுகள் முயலக்கூடும் என தெரிவித்துள்ள கிரெம்ளின் பேச்சாளர், ஆனால் முக்கியமான அதிகளவான ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் இருந்தே கிடைக்கின்றன என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு எதிரான தடைகளை அகற்றுவது குறித்து அமெரிக்கா ஆராய்ந்து வருகிறது என வெளியான தகவல்களையும் மாஸ்கோ வரவேற்றுள்ளது. இனி விளையாட்டு செய்தி. துபாய் சர்வதேச விளையாட்டரங்கில் தற்போது நடைபெற்று வரும் ICC சாம்பியன் கிண்ண முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கு 265 ஓட்டங்களை வெற்றி இலக்காக ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது. உபாதைக்குள்ளான இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்த ஆஸ்திரேலியா 49 3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 264 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவர் ஸ்டீவன் ஸ்மித், அலெக்ஸ் கோரி ஆகியோர் இருவர் பெற்ற அரிசதங்கள் ஆஸ்திரேலியாவை கௌரவமான நிலையில் இட்டது. உபாதைக்குள்ளான மெட்ரோஷுக்கு பதிலாக அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட கூப்பர் கெனலி ஓட்டம் பெறாமல் ஆட்டமிழந்தார். எனினும் அணித்தலைவர் ஸ்டீவன் ஸ்மித் 3 முக்கிய இணைப்பாட்டங்களில் பங்காற்றி அணியை நல்ல நிலையில் இட்டார். 39 ஓட்டங்களை பெற்ற டிரவின் ஸ்கெல்டுடன் இரண்டாவது விக்கெட்டில் 50 ஓட்டங்களையும் 29 ஓட்டங்களை பெற்ற மானுஸ் லபுடேசனும் மூன்றாவது விக்கெட்டில் 56 ஓட்டங்களையும் அலெக்ஸ் கோரியுடன் ஐந்தாவது விக்கெட்டில் 54 ஓட்டங்களையும் ஸ்டீவன் ஸ்மித் பகிர்ந்தார். ஸ்டீவன் ஸ்மித் 96 பந்துகளில் 73 ஓட்டங்களையும் அலெக்ஸ் கேரி 57 பந்துகளில் 61 ஓட்டங்களையும் பெற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.